வாங்க என்னோட ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான புளிச்சக்கீரை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையும் தண்ணி கொட்டையும் காட்டிலே இருக்குது. அதை பறிச்சிட்டு வந்து தான் செஞ்சோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தண்ணி கொட்டை, கீரை, சீரகம், தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மத்தலை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. களி கூட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். வாங்க என்னோட ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான புளிச்சக்கீரை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையும் தண்ணி கொட்டையும் காட்டிலே இருக்குது. அதை பறிச்சிட்டு வந்து தான் செஞ்சோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தண்ணி கொட்டை, கீரை, சீரகம், தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மத்தலை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. களி கூட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். வாங்க என்னோட ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான புளிச்சக்கீரை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையும் தண்ணி கொட்டையும் காட்டிலே இருக்குது. அதை பறிச்சிட்டு வந்து தான் செஞ்சோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தண்ணி கொட்டை, கீரை, சீரகம், தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மத்தலை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. களி கூட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.